வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரெண்டு வெப் சீரிஸ், அது இல்லாமல் இன்னொரு படம். ஒரு வெப் சீரிஸ் கிரைம் த்ரில்லர், இன்னொன்று ஃபேண்டசி, இன்னொன்று வந்து ஒரு த்ரில்லர் படம். ஸோ இந்த மூணுத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைண்டர்ன்ற படம், ஃபைண்டர் ப்ராஜெக்ட் 1. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல நம்ம ஹீரோ குரூப் வந்து அப்பாவிங்களை நாம வந்து நிரபராதின்னு சொல்லி வெளியே கொண்டு வரணும். இப்போ போலீஸ் டார்ச்சர் பண்ணி இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்ற மாதிரி ஒத்துக்கிட்டு உள்ள போயிருப்பாங்க. ஜெயில இருக்க எல்லாருமே தப்பு செஞ்சுட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறது கிடையாது. உண்மையாவே தப்பு செய்யாம மாட்டிக்கிட்டு இருக்க அப்பாவங்களை நம்ம வெளியே கொண்டு வர்றதான் நம்மளுடைய வேலைன்ற மாதிரி ஹீரோ வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி, அதுதான் அந்த ஃபைண்டர் ப்ராஜெக்டோடைய வேலை அப்படின்னு சொல்லி அதுக்கான விளம்பரத்தெல்லாம் கொடுக்க எல்லாரும் வராடே இவங்களாம் நம்புற மாதிரியே தெரியல, எல்லாம் போய் சொல்லி வெளியே கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. பட் அப்பதான் ஒரு கேஸ் வருது. ஒரு பொண்ணு வந்து, சார் எங்க அப்பாவை வந்து செய்யாத தப்புக்காக தண்டனை ஜெயில அனுபவிச்சுட்டு இருக்காரு, எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்ல, இது நல்லா இருக்கே, இந்த கேஸை நம்ம கையில் எடுத்து அவர் நிரபராதியா வெளியே கூட்டு வருவோம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. சோ அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அவர் நிரபராதியை நிரூபிக்க உண்மையா அந்த குற்றவாளி யாரு, அந்த கேஸ் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றதுதான் இந்த படம். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள், சார்லி அவருடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், சென்ட்ரானோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே நீட்டா இருந்துச்சு. சார்லி அவர்கள் மேல இவர் வெளியே கொண்டு வாங்க, அவர் பாவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சென்டிமெண்டான விஷயம், அவருடைய ஆக்டிங்னா நம்ம கனெக்ட் ஆயிடுறோம். அவர் எப்படியா சொல்லி கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ண நல்லா இருந்துச்சு. அப்புறம் சென்ட்ராயின் வந்து போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது, சார் இதெல்லாம் பண்ண இப்பெல்லாம் பண்ணன்ற மாதிரி சொன்ன அந்த இடமும் நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட ஐடியாவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஹீரோ குரூப்போட வேலை நல்லவங்க, அவங்க ஆனா தண்டனை அனுபவிக்கிறாங்க, வெளியே கொண்டு வரணும், அதுக்காக நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும்ன்ற மாதிரி இந்த குரூப் இந்த மாதிரி ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நியாயத்தை வாங்கி தர அந்த ஐடியாவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்டது, சார்லி சென்ட்ராயினோட பெர்ஃபார்மன்ஸை தாண்டி மற்றவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நார்மலா இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் முழுக்க இன்வெஸ்டிகேஷனா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த சென்டிமெண்ட்லாம் சார்லி அவரோட ஸ்டோரி போகும். செகண்ட் ஹாஃப்ல தான் இன்வெஸ்டிகேஷன் மோட் வரும்போது அங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நார்மலா இருந்ததுனால கடைசி ஒரு 20 நிமிஷம் இதுதான்ற மாதிரி ட்விஸ்டுக்கெல்லாம் நிறைய சொல்லும் போது அதுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நார்மலா பட்டதுனால ஓகேவா தான் இருந்துச்சு. அது ஒரு குறையாவே இருந்துச்சு. அப்புறம் இதை வந்து நான்லீனியர்ல சொல்லியிருந்தா இன்னுமே செம்மையா இருந்திருக்குமே ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா எடுத்ததுமே ஒரே நேர்கோட்டில் இது போகும்போது, இப்போ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணும்போது ஓப்பனிங்ல சில விஷயங்களை காமிச்சிட்டு அதை நம்ம கண்டுக்காம விட்டுருப்போம். அதை திரும்பி நோட் பண்ணி செகண்டா ஒரு சொல்லும் போது இதெல்லாம் கவனிக்கவே இல்லைன்ற மாதிரி நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஷாக்கிங் வேலையும் இதுல மிஸ் ஆச்சோன்னு ஃபீல் வந்துச்சு. இன்னுமே நிறைய பேர் மேல எனக்கு டவுட் வருதுப்பா, இவங்க தான் அவங்க தான்ற மாதிரி இன்னுமே எனக்கு டவுட் வரா மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருந்திருந்தா இந்த படம் இனிமே நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி ஃபீல் வந்துச்சு. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு இந்த புது டீம் நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க. தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இந்த படத்துல சிலதெல்லாம் மாத்திருந்தா நல்லா வந்திருக்குமேன்னு தோணுது. ஸ்பாய்லர் ஆயிடும். அந்த ஸ்பாய்லர் விஷயங்கள் மட்டும் நான் கடைசியில சொல்றேன். அடுத்து ரெண்டாவது வந்து இந்த பருவன்ற வெப் சீரிஸ், அது தெலுங்குல வந்திருக்கிற வெப் சீரிஸ், தமிழ் டப்பிங்லயுமே இருக்குது. இந்த சீரிஸோட கதை என்னன்னா, ஒரு டெத் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக புருஷன் பொண்டாட்டி அவங்களை பார்க்கறதுக்காக வராங்க. சுதீர் அப்புறம் ஒய்ஃப் நிவேதா பத்ராஜ் டாலி. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள சந்துன்றவர் தான் வந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போகிறாரு. ஆல்ரெடி இவங்க இந்த காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்க, வேற ஜாதியை கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் ஊருக்கு வர்றதே ஊர்ல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. சரி, இப்படி வேண்டாம் இருப்பா கொலவரியோட தான் அந்த ஊரே இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, ஒரு டெத் நடந்துருச்சு, அதை பார்க்க போகணுன்ற மாதிரி தான் இவங்க வராங்க. அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவமாகி ஒரு கொலையை செஞ்சு போடுறாங்க. இப்ப அந்த கொலையை மறைக்கிறதுக்காக இந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன சம்பவங்கள்லாம் செஞ்சாங்க, அதை தாண்டி இன்னொரு ட்ராக்ல இந்த ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எபிசோட்லயும் காட்டுவாங்க. அந்த ட்ராக்கும் ஒரு பக்கம் போகும். இந்த ரெண்டு சம்பவங்களும் என்ன ஆச்சு, இந்த ரெண்டு எப்படி லிங்க் ஆச்சுன்ற மாதிரி சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸ். இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் வந்து எல்லா கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துல பரபரப்புலாம் கம்மியாகும் போது கூட இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சதுனால சரி என்னதான்ன்ற மாதிரி போர் அடிக்காமல இந்த சீரிஸும் போச்சு. முக்கியமா அந்த நிவேதா பத்ராஜோட கேரக்டர், டாலின்ற கேரக்டர், அவருடைய புருஷன் கேரக்டர் தான் ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தார். ஏன்னா இந்த நிவேதா பத்ராஜோட ஃபேமிலி வந்து திடீர்னு பாசமா பேசுவாங்க, பொசுக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஆனா இந்த சுதீர்ன்ற கேரக்டர் எல்லாரையும் சமாளிச்சு எல்லாருக்கிட்டையும் கோவப்படாம மனுஷன் அனுசரிச்சு போற அந்த இடம், அப்புறம் பிளான் போடுறது, எப்படிலாம் மாட்டிக்காத மாதிரி நம்ம தப்பிக்கணும், இந்த கொலையை வந்து கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்கக்கூடாது, எந்த வகையில சந்தேகம் வரக்கூடாதுன்ற மாதிரி அவர் போடுற குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ராமியான்ற கேரக்டர், அதை விட முக்கியமா அந்த சந்துன்ற கேரக்டர், ஏன்னா அவரை சுத்தி தான் மொத்த கதையுமே நடக்குதா. சோ அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல காமிச்சிட்டாங்க. பட் அவர் எப்பேற்பட்டவர் எப்படிப்பட்டவர்னு அவர் கேரக்டர் போக போக காட்ட அந்த கேரக்டருமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்வாதின்ற கேரக்டர் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் போக போக இரிட்டேட் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் மொதல் எபிசோட்லயே பரபரப்பா செட் பண்ணி விட்டாங்க. மொதல் 3 எபிசோடுக்கு அடுத்து என்னன்ற அந்த ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணதும் நல்லாவே இருந்துச்சு. வெறும் ஒரு கொலையை பண்ணிட்டாங்க, அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்றத மட்டும் காட்டாம அதை தாண்டி இந்த ஆணவ கொலை ட்ராக்னு சொன்னல, சோ அந்த ட்ராக்ல போற போக்குல ஒரு விஷயங்களா ரிவீல் பண்றது, அதுல எதிர்பார்க்காத சம்பவங்களை போற போக்குல சொல்றது, அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அதோட முக்கியமா இந்த ஃபேமிலி, அதாவது இவங்க லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போனது, வேற ஜாதி இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த விஷயத்தெல்லாம் லிங்க் பண்ணுது. இந்த ராமியான்ற கேரக்டர் இதை வச்சு என்னெல்லாம் பண்றாங்க, முக்கியமா
இந்த ஆணவ கொலையை வச்சு என்னென்னலாம் அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிறாங்கன்ற மாதிரி ரியாலிட்டியில் நடக்கிற விஷயங்கள் எங்கேயும் இந்த மெசேஜ் சொல்றது அப்பெல்லாம் இல்லாம ரியாலிட்டியில தம்பா நடக்குதுன்ற மாதிரி காட்டுற விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸ்ல எனக்கு பிரச்சனையாப்பட்டது, இப்போ கொலை நடந்துட்டு அதை மறைக்க போராடுறாங்க, ஓகே, அவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி ஏகப்பட்ட பேர் வரணும்ல. ஏய் உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, இல்ல நீ தான் இந்த வேலையை பார்த்திருப்பன்ற மாதிரி டவுட் பட்டு அவங்களை எப்படியாச்சும் மாட்டி விடணும்னு ஒரு 2-3 கேரக்டர் சுத்தணும்ல. அந்த மாதிரி இதுல எதுவும் இல்லாம இருந்தது தான் இதோட பெரிய மைனஸா பாக்குறேன். ஏன்னா இவங்களுக்கு இந்த கொலையை மறைக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கணும், அதை தாண்டி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம டார்ச்சர் பண்ணுது, அவங்ககிட்ட எப்படா மாட்டிக்க போறன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டிருக்கணும். அந்த விஷயங்களை காட்டாம கடைசி 8வது எபிசோட்ல தான் நீ தாண்டா பண்ணிருப்ப அப்ப டவுட் திரும்பினதெல்லாம் அது வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு கேரக்டர் பண்றது நல்லாதான் இருந்துச்சு. பட் ஆனா அது என்னமோ சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நான் உங்களை கோவப்பட்டேன் நீ மேல கோவப்படுன்ற மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு. அது பெருசா கன்வின்சிங்கா இல்ல. இதுல பரபரப்புன்றது மொதல் 3 எபிசோட்ல நல்லாவே செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெருசா இவங்களுக்கு பிரச்சனை இல்ல, அந்த கொலையை மட்டும் மறைச்சா போறன்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. சோ அதனால அந்த பரபரப்பு ஃபேக்டர் கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா போனதுனால எங்கேயும் போர் அடிக்காம போச்சு. ஒரு எபிசோட் 1/2 மணி நேரம் தான், நடுவில் ஏதோ 2 எபிசோட் மட்டும் ஒரு 50 நிமிஷம் வரும். மற்றபடி ஒரே சிட்டிங்ல முடிக்கக்கூடிய வெப்சீரிஸ் தான். அப்புறம் இதுலயும் வெப்சீரிஸ் பார்த்தவங்களுக்கு சில ஸ்பாயிலர்ஸோட இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஏன்டா ஓப்பனிங்ல பண்ணீங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஸ்பாயிலர் மொத்தத்தை நான் கடைசியில சொல்றேன்ப்பா. சரி, 3வது வரும் அந்த ஃபேண்டசி சீரிஸ் யக்ஷினி அப்படிங்கிற இந்த சீரிஸை பார்த்தேன். சத்தியமா சின்ன வயசுல இந்த நியா படம் பார்த்தது, பாம்பை வச்சு பண்ணது, இந்த மோகினி வச்சு பண்ணது, இந்த மந்திரவாதி வச்சு பண்ண எல்லா சீரீஸ்லயும் அதாவது பேசிக்கான கதை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுலயுமே அந்த கேரக்டர்ஸை கொஞ்சம் ஒழுங்கா காமிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல என்னதான்டா பண்ணீங்கன்ற மாதிரிதான் இருந்துச்சு. இந்த சீரீஸோட கதை என்னன்னா, ஹீரோவுக்கும் டார்கெட் இருக்கு, ஹீரோயினுக்கும் டார்கெட் இருக்கு. ஹீரோயின் வந்து ஒரு மோகினி, அவங்களுக்கு என்ன டார்கெட்னா, இங்க பாரு நீ வந்து மனுஷ பையில நம்பி காதல் வலையில விழுந்து இங்க துரோகம் செஞ்சுட்ட, திரும்பி நீ அலங்காபுரிக்கு வரணும்னா அதுக்கு உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்னன்னா 100 பேர் அதாவது மனுஷங்களை மயக்கி அவங்கள போட்டு தரலாம். அதுலயும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு டார்கெட், 100வது ஆளு கண்ணி கழியாத ஒரு வெர்ஜின் பையனா இருக்கணும். சோ 99 பேரை மத்தவங்க கூட நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அவங்கள போட்டு தள்ளு. 100வது ஆளை மட்டும் ஒரு நல்ல 90s கிட்டா தேடி கண்டுபிடிச்சு அவங்க கூட எல்லாமே பண்ணிவிட்டு அவனை போட்டு தரணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்க. சோ அந்த சாபத்துல இருந்து வெளியே வர வேடிக்கை என்னென்ன வேலைலாம் பார்த்தாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கசமசா பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவரு ஒரு குறிக்கோளோட ஹீரோ இருக்கா. அப்படி இப்ப கடைசியால நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணேன். அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, இவங்க நினைச்சா மாதிரியே எல்லா விஷயங்களும் நடந்து அவங்க சாபமும் போச்சா, அப்புறம் என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்துச்சுன்றதுதான் இந்த சீரிஸ். என்னடா மொத்தத்தையும் கதையே சொல்லிவிட்டோம்னா ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துலயே முதல்ல சொல்லிடுவாங்க, வேதிகா கிட்ட உன் டார்கெட் இதாமா, முடிச்சுட்டு வாமா, கம்ப்ளீட் பண்ணாதான் உனக்கு சேலரி போடுவோன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் இவருக்கு இதுதான் குறிக்கோள்ன்ற மாதிரி ஓப்பனிங்கே சொல்றாங்க. அந்த சீரிஸ் ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துலயே இதை சொல்லிவிடுவாங்க. அப்புறம் இந்த சீரிஸ்ல இருக்கிற பாசிட்டிவ்ஸ்ன்ற தாண்டி பாசிட்டிவா இல்ல பல விஷயங்களை பண்ணிருக்கலாமேன்னு தான் ஃபீல் ஆச்சு. இப்ப ஹீரோயின் கேரக்டர் 100 பேரை வந்து மயக்கி அவங்கள போட்டு தள்ளணும், ஓகே. பட் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி இருந்து அந்த கேரக்டர் ஏன்பா இப்படி பண்ணுது, எனக்கு வேண்டாம் விருப்பதான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாச்சும் அவங்க ஃபீல் பண்ற மாதிரியாச்சும் காட்டணும்ல. அதாவது எடுத்ததுமே வாங்க ரேப்புக்கிறான்ற மாதிரியே எடுத்ததுமே மேட்டருக்கு போறது, கசமுசா பண்ணிட்டு ஆஹா என் டார்கெட் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. ஓகேப்பா 100 பேரை காலி பண்ணணும், அதுக்கு கசமுசா பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்க கோஆபரேட் பண்ணுவாங்க, அப்ப மோகினியா மாதிரி போட்டு தள்ளலாம், அதெல்லாம் லாஜிக் படி ஓகே தான். பட் எனக்கு அதுல பிரச்சனை என்னன்னா, இதுல ஹீரோயின் கேரக்டர் சரிப்பா ஹீரோ நல்லவன் வல்லவன், அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கான். ஒரு நல்ல 90s கிட் பையன்னு வச்சுக்கோங்களேன். அவனை காதல் பண்ணியாச்சும் மயக்கணுமா இல்லையா, எடுத்ததுமே ஒரு டெத் நடந்திருக்கும், அடுத்த 2வது நாள்ல சரி வா ரேப்புக்கிறா அப்படிங்கிற மாதிரியே அங்க ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணுவாங்க. அங்க என்ன சம்பவம் நடந்தாலும் டக்குனு வா நம்ம வந்து மேட்டர் பண்ணலாம், டக்குனு வா நம்ம கசமுசா பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரியே கிளம்பி போறது. இந்த மாதிரி ஃபேண்டசி டிராமாலாம் இந்த நாகினிலாம் நாங்களும் தான் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஃபேண்டசி டிராமாலாம் சரிப்பா கசமுசா காட்சிகள் கிசடிக்கும் காட்சிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வேணானே சொல்லல. ஆனா அது மட்டுமே விட 6 எபிசோடும் கொண்டு போவீங்க. ஒண்ணு உள்ளூர் சீரிஸ் மாதிரி போறீங்கன்னா அதுல போயிடுங்க. இல்ல நாங்க வந்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு மந்திரவாத சீரிஸ் எடுக்க போறோம்னா அந்த பக்கம் கொஞ்சம் வாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மொத்தமா ஹீரோயின் கேரக்டரை கடைசி எபிசோடு வரைக்கும் வா 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 கசமுசா அப்படிங்கிற மாதிரியே காமிச்சு விட்டு கடைசியில என்ன இருந்தாலும் அவன் காதலுக்காக ஏங்குற ஒரு நல்ல பையன் இல்ல, நல்ல 90s கிட்லன்னு அவங்க ஃபீல் பண்றது என்ன, இவரு என்ன இருந்தாலும் அவங்க கசமுசா பண்ண காத்திருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கு, நல்ல மனசு இருக்குன்னு ஹீரோ ஃபீல் பண்ற ஒரு பக்கம். இது நீங்க 4 எபிசோடு காமிச்சு விட்டு கடைசி எபிசோட்ல அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோமேன்னு சொல்லியிருந்தா அந்த ஃபீலிங்ஸை ஏத்துக்கலாம். 5 எபிசோடு வரைக்கும் ரேப்புக்கிறான்னு காமிச்சு விட்டு கடைசியில நல்லவங்க, லாவண்ய ரசம் குடிச்சவங்க, அலங்காப்பூருக்கு போறவங்க அப்படின்னு சொன்னா எப்படிங்க? 6 எபிசோடு ஃபன் மோட்ல பாக்கணும்னா இதை ட்ரை பண்ணுங்க.
ஃபைண்டர் படத்தை ஃபேமிலியாவே பார்க்கலாம்பா, பிரச்சனையே இல்லை. அண்ட் பருவ வெப் சீரிஸுமே எந்த மாதிரியான அடல் காட்சிகளும் இல்லை. ஸோ அதையுமே தாராளமா ஃபேமிலியா ட்ரை பண்ணலாம். இந்த 3வது யக்ஷினி சீரிஸ் எப்ப பார்த்தாலும் கிசடிக்கிறது கசமசா பண்ண காத்திருக்கிறதுனால இது ஃபேமிலிக்கான ஏரியா கிடையாது. ஆனா ஃபேமிலியா பார்க்க வேண்டிய கதை தான். அதை இவங்க கசமசாவை ஓவர் டோஸா போட்டு அப்பப்போ தோணும் போதெல்லாம் லிப்கீஸை வச்சு இதை ஃபேமிலியா பார்க்க வேணாம்னு செஞ்சுட்டாங்க. இது வந்து ஸ்பாய்லர் ஏரியாப்பா. ஃபைண்டர் படத்துக்கும் பருவ வெப் சீரிஸ் அது ரெண்டும் பார்த்தவங்க இந்த போர்ஷனை பாருங்க. ஃபைண்டர் படத்துல சார்லியவே ஏன் ஓப்பனிங்லேயே அவருடைய அந்த சென்டிமெண்ட் ஸ்டோரியை ஸ்ட்ரெயிட்டாவே ஏன் காமிச்சு விட்டீங்க. அவங்க பொண்ணு கேரக்டர் வந்து இந்த மாதிரி எங்க அப்பாவை விடுவீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்து அவரு தான் காசு வாங்கிட்டு அந்த காசுக்காக ஒத்துக்கிறாருல. அந்த வில்லன் கேங்க கூட எப்படிலாம் பிளான் பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்றாருல. ஸோ அதெல்லாம் நடுவில் காமிச்சு விட்டு அவர் வந்து காசு வாங்கிட்டான்ற விஷயமே அப்புறம் ஹீரோக்கு தெரிஞ்சு உங்க அப்பா காசு வாங்கிட்டு தான் உள்ள போனாரான்ற மாதிரி கொஞ்சம் அந்த ட்ராக்ல கொண்டு போய் அவர் மேலேயும் சந்தேகம் வர மாதிரி வச்சிருக்கலாம்ல. உண்மையாவே அவர் அப்பாவே நினைச்சுதான் உள்ள வந்தேன். ஆனா காசு வாங்கிட்டு மனுஷன் தெரிஞ்சேதான் இந்த தப்புக்கு ஒத்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு போய் இல்ல இப்படி எல்லாம் அவரை மாட்ட வச்சிருக்காங்கன்ற மாதிரி இன்னும் ட்ராக் கொண்டு போயிருக்கலாமேன்னு ஃபீல் ஆச்சு. எனக்கு அவர் மேலேயும் கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி ஓப்பனிங்லயே அந்த நான் லீனியரா காமிச்சிருந்து. ஏன்னா அவர் காசு எடுத்து வீட்டுக்கு வந்து சொல்லுவாரு, இந்த சென்ட்ரான் கூட பிளான் போடுற அந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. ஸோ அப்பவே அந்த இதெல்லாம் சிலதெல்லாம் கட் பண்ணி காமிச்சு விட்டு சார்லி அவர்கள் மேலேயும் நமக்கு சந்தேகம் வர மாதிரி கொஞ்சம் ஆங்கிள் கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குமேன்னு ஃபீல் ஆச்சுப்பா. அப்புறம் அந்த பருவ வெப் சீரிஸ்க்கு வருவோம். கடைசியில அவர் வந்து புதைக்கிறாருல, அதாவது இந்த சந்துன்ற கேரக்டரை புதைக்கிறாரு. இதை ஒரு ஓப்பனிங்கே அந்த வீட்டுல பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க இருக்கிற அந்த வீட்டுல 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த வீட்டுக்கு பின்னாடியே போட்டு புதைச்சிருக்கலாமே. அப்பவே புதைச்சிருந்து இவங்க இந்த டெத்தை முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிருந்தா அப்புறம் யாருக்குமே சந்தேகம் வந்திருக்காது. யாரோ அப்புறம் மாட்டினா கூட யாரோ பிடிக்காதவங்க அந்த புதைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட திரும்பி இருக்கலாம்ல. அது இல்லாம கிளைமேக்ஸ்ல நிவேதா பத்ராஜ் துப்பாக்கிலாம் தூக்கிக்கிட்டு அவங்க அப்பாவே மிரட்டுறது, உங்க கௌரவம் முக்கியம்னா என் புருஷனை காப்பாத்துங்கன்ற மாதிரி கொண்டு போனதெல்லாம் அப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க ஏதாச்சும் பண்ணிருக்கலாமே. அதை விட முக்கியமா நடுவுல அவன் இட்லி சாப்பிட மாட்டான் அப்படின்னு இந்த ஸ்வாதிக்கு டவுட் வந்தது. அவன் ஏதோ மறைக்கிறான். ராமையாவோட பேரனை கடத்தி கொண்டு போய் அவனை மிரட்ட தெரிஞ்சவங்களுக்கு இந்த சுதீரை கடத்திட்டு போய் அவனை டார்ச்சர் பண்ணி உண்மையை வாங்க தெரியாதா? அங்க கடத்தினவனுக்கு இவங்களை கடத்திருக்கலாம்ல. அவனுக்காச்சும் பேக்கப் பெரிய ஆள் இருக்கான், இவங்களுக்கு பேக்கப்பே கிடையாது. இவன் புருஷன் காணாம போயிட்டான்னு நிவேதா பத்ராஜ் மட்டும்தான் தெரியும். கொலை பண்ண கும்பல் புடிச்சிட்டாங்கன்ற மாதிரி வேற ட்ராக் போகலாம். அப்ப நிவேதா பத்ராஜ் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் புருஷனை கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட சுதீருக்கு ஏதோ நடக்க போகுதுன்றதுனால ஸ்வாதியை வச்சு கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் காமிச்சிருக்கலாம். எனக்கு முக்கியமா கடைசியில புதைச்சதுக்கு அந்த வீட்லயே புதைச்சிருக்கலாம்டா, அது ரெகுலரா வர வீடு இல்லதான்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கொலை பண்ணிட்டோம், எப்படி இதுல தப்பிக்க போறோன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிங்க. அப்புறம் போற போக்கில் பார்த்தா ராமையா ஸ்வாதியை கொலை பண்றா. அப்படி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல போலீஸ்காரரு இன்னொருத்தர் கொலை பண்றாரு. டே என்னடா ஆளாளுக்கு ஒரு கொலை பண்ணிட்டீங்கல்ல, அதோட சேர்ந்து கூட ஒரு கொலை பண்ணிட்டான்ல, அதோட முடிச்சு விடுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த 30 நாள் இங்கிலீஷ் மாதிரி பேசினது ஏன் அது பவர்ஃபுல்லாலாம் இல்லையே. கிளைமேக்ஸ கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் இறக்கி அடுத்த சீசனுக்கு லீடு கொடுக்க போறோம்னா இன்னும் வெயிட்டா கொடுத்துருக்கலாமே. அந்த இடத்துல காமெடி பர்சன் மாதிரி வந்து ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அது பெருசா கன்வின்சிங்கா இல்லப்பா. இந்த கொலைக்கேச மறைச்சிட்டாங்க, அவங்க ஹைதராபாத் கிளம்புறாங்கன்னும் போது அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சு மாட்ட போறாங்கன்றதோட சீசன் 2 லீட் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே ஃபீல் ஆச்சுப்பா. இது வந்து சீரிஸ் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கும் என்ன ஃபீல் ஆச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.